ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீரிஸான ஃபெயிலியர் ஃப்ரேம் அனிமியோட சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனிமே நான் ஃபஸ்ட்லேயே அப்லோட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் இந்த அனிமே நான் ஒரு 3 நாள் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பலபலன்னு பேசாமல் இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீரிஸான ஃபெயிலியர் ஃப்ரேம் அனிமியோட சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ சாப்பாடை சாப்பிடாம மிச்சம் வச்சதுக்கு நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வழி தாங்க முடியாம மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கத்துறோம். ஆனா இது எதையுமே கண்டுக்காத மாதிரி நம்ம ஹீரோட அம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அயக்கோங்கிற பொண்ணுகிட்ட பஸ்ல ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவளோட காமிக் புக்கையும் வாங்கி வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மவுண்டனுக்கு ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ல இருக்க ஒருத்தரும் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். என்னோட புக்கை திருப்பி கொடுத்துரு அப்ப சொல்லிட்டு அயக்கம் கேட்டுட்டு இருக்கான் அந்த பையன்ட்ட. இப்ப நம்ம ஹீரோ ஏஞ்சிட்டு ஒழுங்கா அவளோட புக்கை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாத்துக்க, நீ தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா கலாய்க்கிறான். இப்ப அந்த கிளாஸ்லயே பவர்ஃபுல்லான டாக்குட்டோங்கிற பையன் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி ஒரு வீக்கான பையன் கிட்டே நீ சண்டை போட்டுட்டு இருக்க, ஒழுங்கா அவ புக்கை நீ அவள்கிட்டே கொடுன்னு சொல்றான். இவன் மட்டும் இல்ல அங்க இருக்க எல்லாருமே அவ புக்கை கொடுன்னு சொல்றாங்க. அவனு வேற வழியே இல்லாம அவன் அந்த புக்கை அவள்கிட்டே கொடுக்குறான். இப்போ எனக்கு பயங்கரமா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனு முன்னாடி இருக்க சீட்டை போட்டு வச்சுட்டு இருக்கான். ஒழுங்கா சண்டை படாம வாங்கடா, இல்லைன்னா உங்களை திருப்பி ஸ்கூலுக்கே கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பஸ்ஸுக்குள்ளேருந்து திடீர்னு ஒரு லைட்டும் வருது. அப்படி இவங்க எல்லாருமே வேற ஒரு வேர்ல்டுக்கு சமன் ஆயிடுறாங்க. இது என்ன இடம், நம்ம எங்க இருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, உங்க எல்லாரும் ஹம்பிள் வேர்ல்டுக்கு வரவே இருக்கிறேன். நான் தான் இந்த வேர்ல்டோட காடஸ், என்னோட பேரு விசிஎஸ், நீங்க தான் இந்த வேர்ல்டோட சூசன் ஹீரோஸ். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஹீரோஸ் எல்லாம் எங்க வேர்ல்டுக்கு வந்து இங்க இருந்த டீமன் கிங்க கொண்டாங்க. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறமா அந்த டீமனுக்கு இப்ப திரும்ப உயிர் வந்துருச்சு. இப்போ இந்த டீமனை கொல்ல வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த காடஸ் சொல்றாங்க. என்னது நாங்களா சாதாரண ஹியூமன்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த இடம் ஃபுல்லா ஸ்டோன்ஸால உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அப்புறம் கோல்டன் சாய்ஸ் வச்சிருக்க ஒரு காடஸ். இதெல்லாம் கனவா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளி பாத்துக்கிறான். அப்புறம் நான் உண்மையில வேற ஒரு வேர்ல்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக்கா வரான். நீங்க சொல்ற மாதிரி டீமெல்லாம் எங்களால கொல்ல முடியாது, நீங்க எப்படி எங்களை சமன் பண்ணீங்களோ அப்படியே எங்களை திருப்பி அமைச்சிருன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்றாங்க. உங்களை மறுபடியும் உங்க வேர்ல்டுக்கு அனுப்ப எந்த ஒரு வழியும் இல்லைன்னு சொல்லிட்டு காடஸும் சொல்றாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும், யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்றான். உங்க வேர்ல்டுக்கு உங்களை திருப்பி அனுப்ப மொத்தம் 2 வழி இருக்கு. ஒன்னு, உங்க வேர்ல்டுக்கு உங்களை திருப்பி அனுப்ப எங்களுக்கு ஈவில் எலிமெண்ட் தேவைப்படும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க அந்த கிரேட் டீமனை கொல்லணும். அப்படி இல்லைன்னா அந்த கிரேட் டீமனோட ஹார்ட்டை நீங்க கொன்னீங்கன்னா நீங்க உங்க பழைய வேர்ல்டுக்கே போயிடுவீங்க அப்படின்னு காடஸ் சொல்றா. கிரேட் டீமன் என் பேர் சொல்லிட்டு பெரிய பெரிய வார்த்தையா சொல்றீங்களே, நாங்க வெறும் சாதாரண ஹியூமன்ஸ், எங்களால் எப்படி தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பையனை கேட்கறான். அதுக்கு காடஸும் முட்டி போட்டு ப்ளீஸ் உங்களால தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. தயவு செஞ்சு முதல்ல எந்திரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எங்ககிட்ட எந்த பவர் சொல்லியும் சொல்லிட்டு அயட்டாவும் கேட்கறா. நீ ரொம்ப கொலைட்டா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு காடஸும் நம்ம அயட்டாவை பத்தி சொல்றா. அப்போ ஒரு மாஸ்டரும் ஒரு சோல்ஜர் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வருது. உடனே காடஸும் அவளோட ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அந்த மாஸ்டரை டிஸ்ட்ரை பண்றா. இதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஒருத்தர் வந்து உங்க கையை எல்லாரும் இந்த மாலா கிறிஸ்டல் மேலே வைங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படியே ஒருத்தரும் அவங்களோட பவர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிரச்சனை பண்ணிட்டு இந்த பையனும் அவனோட கையை வந்து வைக்கிறான். அதுலேருந்து ரொம்ப அதிகமாக வெளிச்சம் வந்துட்டு இருக்கு ரெட் கலர்ல. இதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே பாராட்டுறாங்க. எனக்கு இந்த வேர்ல்டு பிடிச்சிருக்கு, நான் இங்கே இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கடுத்து டாக்டரும் வந்து கை வைக்கிறான். அப்போ அந்த கிறிஸ்டலே வெடிச்சிடுது. உனக்கு எஸ் ரேங்க் அப்படி சொல்லிட்டு அந்த காடஸ் சொல்றா. எஸ்னா என்ன சொல்லிட்டு டாக்டரும் கேட்க, எஸ்னா ஸ்பெஷல் அப்படி சொல்லிட்டு காடஸ் சொல்றா. அப்ப நான் எனக்கு என்ன ரேங்க் சொல்லிட்டு இந்த பிரச்சனை பண்றோம்னு வந்து கேட்கறான். உனக்கு ஏ ரேங்க் அப்படி சொல்லிட்டு காடஸ் சொல்றா. இந்த வேர்ல்டுலயும் டாக்டோ தான் பெஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவனே யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கடுத்து ஆயிட்டோ வந்து அந்த கிறிஸ்டல் மேல கை வைக்கிறா. அப்ப அந்த கிறிஸ்டல் பிரேக் ஆகுது. உனக்கும் எஸ் ரேங்க்னு சொல்றாங்க. அப்படியே ஒருத்தவங்க வந்து அவங்களோட கையை வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனல் நம்ம ஹீரோ வந்து அவனோட பவர் செக் பண்ண வரான். நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டல்ல கை வைக்கும்போது கொஞ்சோண்டு பர்பிள் கலர்ல லைட் வருது. இது என்ன லைட்னு சொல்லிட்டு அந்த காடஸ் கிட்ட கேட்கறான். அடுத்து யாரு சீக்கிரம் வாங்க சொல்லிட்டு அந்த காடஸ் சொல்றா. இந்த லைட் ரொம்ப சின்னதா இருக்கு, எனக்கு என்ன போறன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா அந்த காடஸ் அதெல்லாம் கண்டுக்காம அடுத்து வாங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ இக்னோர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து இப்படி கிளம்புறான். இந்த வேர்ல்டுல கூட நான் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர் தான் இருக்கேன், என்ன யாருமே கண்டுக்க மாட்டேறீங்க அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அடுத்ததான் இன்னொருத்த வந்து வைக்கிறான். அவனுக்கு மட்டும் டிஃப்ரெண்டா ஒரு டார்க் கலர் எரியுது. இப்ப எல்லாருமே அவங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்களோட பவருக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஸ்டேட்டஸும் பெருசா இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு குட்டியான ஸ்டேட்டஸ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. அதுல லெவல் எம்பின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. ஃபைனலாக கீழே வந்து இன்டர்னல் அப்நார்மல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் இருக்கு. அதில் பேரலைஸ் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கில்லாம் இருக்கு. ஆனால் அது எல்லாமே இப்போதைக்கு லெவல் 1ல தான் இருக்கு. உங்களோட ஸ்கில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்ததுல இங்கே ரொம்ப வீக்காக இருக்கிறது மெமோரி. அப்படியே நம்ம ஹீரோவை சோல்ஜர்ஸ்லாம் எடுத்துட்டு போய் ஒரு தனியாக ஒரு ஸ்பெல் மேலே நிற்க வைக்கிறாங்க. இங்கேருந்து ஒன்று நாங்கள் டிஸ்போஸ் பண்ண போகிறோம், இது ஒரு ஸ்பெஷல் ரிச்சுவல், வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது அப்படின்னு அந்த காடை சொல்கிறேன். என்னது டிஸ்போஸ் பண்ண போறீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, இந்த இடத்துல இருக்கிறதுல நீ தான் ரொம்ப வீக்கா இருக்க, கண்டிப்பா உன்னோட ஸ்கில்ஸ் வச்சு அந்த டீமனை எங்களால் டிஃபீட் பண்ண முடியாது, உன்னை இங்கேருந்து நாங்கள் சாவடிக்கலாம், ஆனா அப்படி பண்ணா நீ எவ்வளவு வீக்னு உனக்கே தெரியாம போயிடும், அதனால உன்னை அப்டவுன் ரேஞ்சுங்கிற ஒரு டேஞ்சரஸான பிளேஸ்க்கு அனுப்ப போறோம். அங்க நிறைய மான்ஸ்டர்ஸும் டீமன்ஸும் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீ கொடூரமா சாகும்போது தான் நீ எவ்வளவு வீக்னு உனக்கே தெரியும். ஒருவேளை நீ அங்கேருந்து உயிர் பழிச்சு வந்துட்டீங்கன்னா உனக்கு வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு அந்த காடஸ் சொல்றா. இது என்ன நியாயம், நீங்க தானே இந்த வேர்ல்டுக்கு சமன் பண்ணீங்க,
என்ன மறுபடியும் என்னோட வேர்ல்டுக்கு அனுப்புங்க அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே இல்லாத மாதிரி என்கிட்ட இன்டர்னல் அப்நார்மல் ஸ்கில்னு இருக்கு, பேரலைஸ் பாய்சன் அப்படி சொல்லிட்டு நிறைய ஸ்கில்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஸ்கில்லாம் வச்சுக்கிட்டோம்னா லோ லெவல் டீமனை தான் கொல்ல முடியும் அப்படின்னு அந்த காடஸ் சொல்றான். ஏன்னா நீங்க என்னதான் பண்ண போறீங்க, என்ன டிஸ்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அங்கே சுற்றி இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோக்கு எதிராக தான் பேசுறாங்க. யூஸான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றவங்க கூட நீ சீக்கிரம் செத்து ஓடிடா, உன்ன மாதிரி வீக்கா இருக்கிறவங்க இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றான். அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ டிமோட்டிவேட் பண்றாங்க. இப்போ அந்த ஸ்பெல்லும் ஆக்டிவேட் ஆகுது. இந்த ரிச்சுவல்ஸ் நடக்கும்போது உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தருவோம். அந்த வகையில் உனக்கு கிடச்சிருக்கிறது லெதர் பாக்கெட். இதில் உன்னோட மான பவர் நீ செலுத்தினா உனக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்கும் அப்போ சொல்லிட்டு காடஸ் சொல்கிறா. நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு ஆயாட்டம் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாக கேட்குறா. ஆனால் காடஸ் அவளோட வயிற்றுல அடிச்சு மயங்க வச்சிடறா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் பேரலைஸ் பவர் வச்சு அந்த காடஸை அட்டாக் பண்ணுறான். உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், என்னை சுற்றி பபிள் கோட்டிங் இருக்கு, இது வரைக்கும் எந்த மேட்ச் அட்டாக்கும் என் மேலே ஒர்க் ஆனது இல்லை அப்போ சொல்லிட்டு காடஸ் சொல்கிறா. டாக்டரும் அவனோட பவர் யூஸ் பண்ணி செக் பண்ணுறான். ஆமாம் சீக்கிரமாக இந்த கோலையை இந்த இடத்துல இருந்து அனுப்புங்க, இவனை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்போ சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை நாங்களே இவனை கொண்டுடுவோம் அப்போ சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசுல அவன் அழுத்துட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து நீ கவலைப்படாது, உன்னோட உண்மையான முகத்தை எல்லாத்துக்கும் காமி அப்படின்னு சொல்லியிருப்பான். உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், திரும்பி வந்து உங்கள் எல்லாத்தையும் கொள்ளுவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகிறான். இந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்குது. அந்த காடை சொன்ன மாதிரி அந்த லெதர் பாக்கெட்டில் மானாவை செலுத்தி லைட்டை வர வைக்கிறான். இப்போ பின்னாடிலேருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. ஒரு மாஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வருது. அந்த ஹீரோ அந்த மாஸ்டருக்கு திரும்பி தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இல்லை போச்சு, இப்படியே போனால் நான் செத்துருவேனே அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். என்ன யாராச்சும் காப்பாற்றுங்க அப்போ சொல்லிட்டு கத்துறான். அப்படியே கால் தடிக்கி நம்ம ஹீரோ கீழே விழுக்கிறான். அவங்களாம் சொல்கிற மாதிரி நான் உண்மையிலே வீக்கா இல்லை, இந்த இடத்துல நான் சாகக்கூடாது அப்படியே நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பேரலைஸ் அப்படியே அவனை பவர் யூஸ் பண்ணுறான். உடனே அந்த மாஸ்டர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்னோட பவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சா, அந்த காடை சொல்கிற மாதிரி லோவர் டீமன்ஸ்க்கு மட்டும் தான் என்னோட பவர் ஆக்டிவேட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம ஹீரோ நினச்சிட்டு போயிருந்தா முன்னாடி இன்னொரு டீமன் வந்து நிற்குது. இப்போ தான் ஒரு மனசுக்கிட்ட தப்பிச்சுங்க திருப்பி ஒரு மாஸ்டர் சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ இதையும் பேரலைஸ் பண்ணுறான். உடனே இந்த மாஸ்டர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ அவனோட ஸ்டேட்டஸ் இப்போ செக் பண்ணி பார்க்குறான். ஒரு பேரலைஸ்க்கு அவனுக்கு மொத்தம் 10 MP போயிருக்கு. இப்போ அவன் கிட்ட ஒரே ஒரு MP தான் இருக்கு. போச்சு, இதை வச்சு நான் வேற மாஸ்டர் பேரலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஒரு எம்பிக்கும் அந்த மாஸ்டர் மேலே பாய்சன் யூஸ் பண்ணுறான். உடனே அந்த மாஸ்டருக்கு பாய்சன்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. நீ என்ன கொல்ல பார்த்து அதனால தான் நான் அட்டாக் பண்ணேன், என்ன மன்னிச்சிரு அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இப்போ நம்ம ஹீரோ கூட 0 MP தான் இருக்கு. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண மாஸ்டர் திருப்பி வருது. இதோட பேரலைஸ் டைம் முடிஞ்சு போயிடுச்சோ, இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் சாக போகிறேன்னா எல்லாரும் என்னை பார்த்து வீக்குன்னு சொன்னாங்க. நான் இப்படி கோலத்தரமாக சாகக்கூடாது, என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணாமல் செத்து போகிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு சாகுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி நிற்கிறான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு முடிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் தான் கதை சும்மா வேற லெவல் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இந்த அனிமே நான் 3 டேஸ்லேயே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். இந்த அனிமே சோலோ லெவலிங் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கை மரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.